சர்க்கரை நிலவே வந்து நிற்பதுவே எனக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் நிற்பதுவே வந்து அந்த சர்க்கரை நிலவே அது வந்து அவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்ட். விஜய் சாருக்கு நான் எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங் பாடியிருந்தாலும் அந்த பாட்டு வந்து இப்போ கூட ரீசெண்டாக மலேசியாவில் நம்ம பாடும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சது. சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல. இப்பெல்லாம் செக்ஸ் வந்து அந்த மீடியமே அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. இல்லைன்னா பவுன்ஸ் ஆன செக்குங்களே கிட்டத்தட்ட தலகாணி சைஸ்க்கெல்லாம் இருந்திருக்கு என்கிட்ட, அவ்வளோலாம் இருந்திருக்கு. மனோரமா அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா பவுன்ஸ் ஆன செக்ஸ் இருந்ததுதான். வின்னர் பாடினதுனால லூசர் அந்த பேமெண்ட் லூசர். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டு இருப்பார். அதை யாரோ ஒருத்தர் படம் பிடிச்சு சோஷியல் மீடியாவில் போட்டு அது பயங்கரமாக இதாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஹோப் யூ நோ ரனு மொண்டல்னு சொல்லிட்டு ஒரு நார்த் சைடில் ஒரு லேடி ரயில்வே ஸ்டேஷனில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணாங்க. சினிமாலே இப்படி தான் ஃபார்முலா வரணுன்ற ஒரு வழிமுறையே கிடையாது. நார்த் இந்தியாவில் அந்த மாலை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கூட ஹீரோயின். கும்பமேளால ஊசி மணி நல்ல விஷயம் தான். ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போயிட்டு நடிப்பு கத்துக்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. வடிவேல் சார் மாதிரி ஏதோ கிராமத்துல இருந்து புறப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து அவரே ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு. மயக்கம் என்ன படத்துல என்னென்ன செய்தோம் என்று ட்ராக்ல இருக்கு, படத்துல வரல. நகுமோ ஏ சுகமோ வெட்கம் வருமோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது தியேட்டரிக்கல்ல சினிமால நம்ம பாக்குறது. தியேட்டர்ல பார்த்தேன் அந்த அருணாச்சலம் படம். கிருஷ்ணராஜ் அவர்கள் பாடின வாய்ஸ் தான் வரும். எஸ்பிபி சார் பாடினது ட்ராக்ல தான் இருக்கும். எஸ்பிபிக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவருக்கே அப்படின்னா அப்புறம் நமக்குலாம் என்ன, யூ கேனாட் சிங். நம்ம பாடிட்டோம், நம்ம தான் ஃபைனல்ன்றது இனி முன்னையும் கிடையாது, இனிமே அது பாசிபிளே இல்லை. அக்கபெல்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து காமன் ஆடியன்ஸுக்கும் தெரியப்படுத்துனது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வெறும் இதிலே பாடுறதுக்கு பேர் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. சொன்னேன் he is ahead of times. 2015க்கு அப்புறம் நீங்க அவரோட ஒர்க்கை பாருங்களேன், பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கும். கார்த்திக் ராஜா அவர்களை பொறுத்தவரையிலும் யார் யாரையும் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. ஐ ஃபீல் ஹி இஸ் வெரி அண்டர் ரேட்டட். இன்னும் கூட அவருக்கான, ஏன்னா அவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் உள்ள ஒரு மியூசிஷியன் அவர். இன்ஃபேக்ட் யுவனே சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்றது 12Bல பூவே வாய் பேசுது. என்னோட போர்ஷன் குட்டியூண்டா இருந்தாலும் அது வந்து நச்சுன்னு அவஞ்சாவே வச்சார். அதுதான் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ். என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வேன். எனக்கு ரீகால் அப்படின்றப்ப அந்த பீரியட்ல வந்த சாங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டால்ஜிக் லிஸ்ட்ல வந்து மேஜரா வந்து இடம் பிடிச்சிருக்கு. இப்ப வர ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டைம் ஒண்டர் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எங்க மேல ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்ல, வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன் எல்லா காலத்துலயுமே வந்துட்டே தான் இருக்காங்க. லாஞ்சிவிட்டிங்கிறது வந்து நிறைய இது. இப்போ சிங்குலர் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டா சினிமா இருக்கும்போது நமக்கு வந்து இன்னமும் எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் நம்ம மனசில் நினைக்கிறாங்க, கமல், ரஜினி எல்லாருமே. பட் நடுவில் டெக்னாலஜி மாற யூ ஹேவ் மல்டிபிள் சோர்சஸ். ஃபோனில் படம் பார்த்துக்கிட்டே பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஃபோனில் ஏதாவது படம் பார்த்துட்டு போவாங்க, ரீல்ஸ் பார்ப்பாங்க. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை ஒரு நாவல் படிக்க. இப்போ தொடர்கதைன்ற ஒரு விஷயம் இருந்தது, ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தொடர்கதைகள்னா வந்துட்டு இந்த வாரம் ஒன்று வரும், ஆனந்த விகடன், குமுதம் மாதிரியான மேகசின்ஸ்லாம் அதோட தொடர்ச்சி வரும். யார் தொடர்கதை படிப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில? ஏன்னா அவனுக்கு ரீல்ஸ் வேணும். அந்த ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ள they want so much of wholesome entertainment, everything ரீல்ஸ். ஸோ அதனால மனுஷனோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால தான் வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க மெடிடேட் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு. ஏன்னா அவசரமாகவே நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியும். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இப்போ டிங்குன்னு ஏதாவது சவுண்ட் வருதுன்னா அப்படி திரும்பி பார்ப்போம், பிகாஸ் தட்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். இப்போ என்னோட குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாலே என்னன்னு தெரியாது, பிகாஸ் தே ஆர் டிஸ்ட்ராக்டட் ஆல் த டைம். ஸ்க்ரீனை பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, ரீல்ஸை பார்க்குறாங்க. நான் ஐ ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் தெம். அவங்களுக்கு லெஸ் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணுன்றதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். எவ்வளோ பண்ண முடியும்? லைக் எஸ்எட் ஸ்கூல்ஸே வந்து அது ஸ்க்ரீனில் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? ஒரு விஷயத்தை போய் தேடுறாங்க, யூடியூப்ல தேடுறாங்க, அப்போ எதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? ஸ்க்ரீன் பார்க்காத, டிவியை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க. அதனால தான் ஓரளவுக்கு அவங்கள மியூசிக் கிளாஸ்க்கு போடுறது, ஒரு பேட்மிண்டன் கிளாஸ்க்கு போடுறது, ஸ்விம்மிங் பூலில் போய் பண்ணிட்டு வான்னு சொல்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. அதுதான். இப்போ நாங்கெல்லாம் வந்து வெளியவே விளையாடிட்டு இருப்போம். எங்க அம்மா வந்து வீட்டுல உள்ள வந்துருன்னு ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க. இப்ப வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போய் சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா வைட்டமின் டி இல்லாம போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அப்படி ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து டெக்னாலஜி ஏற்படுத்திய இதுதான். இப்போ பிறக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியாது. நேச்சுரல் ஏர் வந்து ஏர் குவாலிட்டி கெட்டுட்டு வரதா சொல்கிறாங்க, வாட்டர் குவாலிட்டி கெட்டுட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஒரு தனி மனிதனில் இது ஒரு கலெக்டிவ் இதில் நிறைய பேர் தே ஹேவ் டு திங்க் அண்ட் மேக் சேஞ்சஸ். இல்லாட்டி வந்து ஹியூமன் மைண்ட் வந்து ரொம்ப எல்லாம் ரொபாட்டிக்ஸாக ஆகிடுவோம். எல்லாம் ரொபாட்டிக் இவ்வளோதான் எல்லாமே தெரிஞ்சுக்க ஏதாவது ஒன்று இல்லைன்னா இப்படி. இப்போது ஃபோன் இல்லாமல் நான் இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் இல்லாமே நமக்கே எப்படி இருக்குது, எங்கே வச்சோம் ஃபோனை அப்படின்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து யோகா மெடிடேஷன்லாம் அந்த காலத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் பண்ணோம்னா சாந்தி கிடைக்கும். அண்ட் ராங் டிசிஷன்ஸ் நிறைய எடுக்காமல் இருப்போம். லைக் கிளாரிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து மனம் என்ற வீட்டை நீ தினமும் சுத்தம் செய்யடான்னு ஒரு பாட்டில் லிரிக்ஸ் சொன்னோம். அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ இருக்கலாம், 1 ஹவரில் ஏதாவது தப்பான டெசிஷன் கூட எடுக்கலாம், இல்லை கோவம் கொப்பளிச்சுக்கிட்டு வரலாம், இல்லை எல்லாமே. ஏன்னா மனுஷன்றவன் வந்து இந்த என்ன சொல்றது, மதம் ஆச்சரியங்கள் காம குரோத லோபம் எல்லாத்துலேயும் வந்து சிக்கக்கூடியவங்க தானே. ஸோ அதனால இது ரொம்ப ஃபிலாசாபிக்கலாக நான் இன்டர்வியூ ஆக்க விரும்பலை. பட் அதனால நம்ம கான்ஸ்டன்ட்லி வி ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் அவர் செல்ஸ். நம்மளுடைய பெஸ்ட் ஒர்க் நம்ம தான் கான்ஸ்டன்ட்லி. அதில் தப்பு வந்துகிட்டே இருக்கும். வி ஷுட் கீப் ஆன் டூயிங்னு நினைக்கிறேன் நான். ஓகே. பட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஹரிஷ் ராகவேந்திரா அப்படிங்கிறப்ப இந்த கேள்வி தவிர்க்க முடியாமே இருக்குல்ல. அது ஏன்னா பெரும்பாலான மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், யுவன் சங்கரா இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. அப்போ ஏஆர் கிட்ட வந்து அது விஷயங்கள் வந்து அது என்னமோ அமையலைங்க. நான் வாய்ப்பு கேட்டேன், அவரு கேட்டிருக்கேன் கொடுக்கல. பட் அதான் லைக் ஐ செட், அவங்களுடைய இடத்துல இருக்கிறது அது அவங்க விருப்பம். பட் இன்னமும் ஐ ஹோப் தட் ஐ வில் சிங் ஃபார் ஹிம் சம்டே. ஏன்னா நான் வந்து அதான் ரோஜா படத்துலலாம் வந்து பைத்தியமாக ரசித்தவன். ரோஜாலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ கன்சிடர் ஹிம் as ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரியேட்டர்ஸ். அண்ட் அவர் எப்பவுமே 10 வருஷம் முன்னாடி திங்க் பண்ணுவார். அந்த மைண்ட் யாருக்குமே இல்லை. அவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது 10 வருஷம் கழிச்சும் அது ட்ரெண்ட்ல இருக்கும். பயங்கரம் முன்னாடியே போயிட்டு இருப்பாரு. திருடா வந்து 1994ல வந்துச்சு அந்த ஆல்பம். திருடா வந்து 2025ல 26ல வந்திருந்தாலும் அது டேஷிங் ஹிட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி அந்த லோடடா அந்த 1994 ஆல்பம்லயே இருக்கும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. கம்ப்ளைண்ட் இல்லை, அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன், அவர் இன்னும் தருவாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. நீங்க திருடா பத்தி பேசுறதுனால ஒரு சிங்கர் கிட்ட இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அக்கபெல்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து காமன் ஆடியன்ஸுக்கும் தெரியப்படுத்துனது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வெறும் இதுல பாடுறதுக்கு பேர் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு பேர் அக்கபெல்லா அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு இது வந்ததுல. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், he is ahead of times. அது மேபி அந்த ரோஜாவோட பெரிய சக்ஸஸும் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீங்கள் அது இப்போ நீங்கள் அவரோட இது நீங்கள் 2020s 2015க்கு அப்புறம் நீங்கள் அவரோட ஒர்க்கை பாருங்களேன், பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும். அது இவ்வளோ சக்ஸஸ் பண்ண ஒருத்தரால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ண முடியும். புதுசாக ஒருத்தர் வந்து நான் இப்படிலாம் பண்ண போறேன்னா யாரும் அந்த டியூனை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் நிறைய பண்றாரு அவரு. ஸோ அதெல்லாம் பிரமிப்பா இருக்கு பார்க்கறதுக்கு. அக்கபெல்லாவை பற்றி எனக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. சிச்சதோட சரி, அவ்வளோதான். அதையே ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு குரூப்பாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ லைக் ஐ செட், மியூசிக் ஹஸ் டேக்கன் வேரியஸ் டைமென்ஷன்ஸ். இப்போ ஒரு சினிமாவில் பிளேபேக் சிங்கராக பாடித்தான் ஒருத்தர் புகழ் அடையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்னென்னமோ பேண்ட்ஸாகவே பல பேர் வந்து மற்றவங்க சாங்ஸை வேறு விதமாக பாடுறவங்களே ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாங்ஸ் அவங்க எடுத்து பண்ணுறதுல தான் இது இருக்கு. புது சாங்கை கிரியேட் பண்ணி ஹிட் பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு தான் நடக்குது, லைக் அபியங்கர் மாதிரி. அதுவும் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம். நியூ திங்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி கிரியேட்டட் ராதர் தென் ரீக்ரியேட்டிங் த ஹோல் ஓல்ட் ஸ்டஃப் ஓவர் அண்ட் அகேன். அது ஷுட் ஹேப்பன். திஸ் இஸ் த ரைட் டைம் இந்த கேள்வி கேட்க. வைரல் சிங்கர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால கேட்குறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாடிக்கிட்டு இருப்பார். அதை யாரோ ஒருத்தர் படம் பிடிச்சு சோஷியல் மீடியாவில் போட்டு அது பயங்கரமாக இதாகி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஹோப் யூ நோ, ரனு மொண்டல்னு சொல்லிட்டு ஒரு நார்த் சைடில் ஒரு லேடி ரயில்வே ஸ்டேஷனில் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணாங்க.
ஸோ இந்த மாதிரியான வைரல் சிங்கர்ஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? வைரல் சிங்கர்ஸ் வர்றது ரொம்ப நல்லது விஷயம் தான். அவங்க டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்களும் சஸ்டெயின் ஆகிறதுல இன்னும் இது இல்லையே. இப்படித்தான் வரணும் ஃபார்முலா, சினிமாலே இப்படித்தான் ஃபார்முலா வரணுன்ற ஒரு வழிமுறையே கிடையாது. சில பேர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல போய் வருவாங்க, சில பேர் they get picked on the roads. I mean ரோட்ஸ்னா என்ன, சும்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தாங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பார்த்து பண்ண, நடிப்பு திறமை இருந்தது, ஹீரோயினா போட்டேன்னு சொல்றாங்களா. அது மாதிரி நார்த் இந்தியாவில் அந்த மாலை வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கூட ஹீரோயின் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கும்பமேளால ஊசி மணி வித்துட்டு இருந்த மோனலிசா. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். இஃப் தே ஹேவ் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். சரி, முதல் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, லாட்டரி மாதிரி. அந்த லாட்டரியில கிடைச்ச பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்களா? இன்வெஸ்ட் பண்ணா நீங்க நல்ல பணக்காரியாவே இருப்பீங்க. லாட்டரியில படைச்சது இதெல்லாம் மறுபடியும் லாட்டரியாவே வாங்கிட்டா அந்த மாதிரி ஆயிடாம இவங்க கரெக்டா, இப்ப நிறைய கைடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபினான்ஷியல் அட்வைசஸ் அதெல்லாம். ஸோ அதனால அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கிறதுன்றது அது எல்லாருமே எதிர்பார்க்க முடியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் ஃபார் சம் பீப்புள். அது வந்து தே ஆர் வெரி லக்கி. அந்த லக்குன்றதை சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய growth-உம் இருக்கும். ஓகே, பட் அதர் ஃபீல்ட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்கு லாட்ரி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல ப்ராமினெண்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் when it comes to singing அப்படிங்கிறப்ப மட்டும் ப்ரொஃபஷனலாக வந்து இந்த சங்கீதம் கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதுவாகவே வந்து நிற்கிதுல்ல, அதை பற்றி? சங்கீதம் கத்துக்கிறதுங்கிறது வந்து அந்த ஜீன்ல கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும் இந்த டாபிக் சொன்னா. அதாவது கொஞ்சம் ரத்தத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரத்தத்துல இருக்கணும்னா அப்ப இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் இருக்கணுமான்றியான்னு ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. அந்த நாலேஜ் ஜஸ்ட் லைக் ஹவு இப்போ எல்லாருமே வந்து ஓவியம் வரைஞ்சிட முடியாது, எல்லாருமே இசை பண்ணிட முடியாதுல்ல. அது மாதிரி அந்த சீடு இருக்கணுங்கிறேன்னா, அந்த சீடு யாருக்கு இருக்கும்னு தெரியாது. அந்த சீடு இருக்கும்போது தான் அதுக்கான கண்டிஷன்ஸ் வரும்போது அது ஜெர்மினேட் ஆகி அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரயில்வே தண்டவாளத்து பக்கத்தில் நின்று பாடினவங்களுக்கு அந்த திறமை இருக்கு, அதனால தான் தே கெட் பிக்டு. டோட்டலி இப்போ எனக்கு பாருங்க, எங்க அப்பா வந்து ஆர்டிஸ்ட், ஒரு பாடகரும் கூட. அப்பா ரொம்ப பிரமாதமா பாடுவார். எங்க அப்பா ஆர்டிஸ்ட், ஆனா என் பொண்ணு ரொம்ப அழகா வரைகிறா, ஆனா எனக்கு வந்து வரைய வராது, எனக்கு சுத்தமா வரைகிறது இல்லை. ஆனாலும் ஒருத்தர் வந்து அதெல்லாம் இல்லை, நீ வந்து வரைஞ்சுதான் ஆகணும், நீ வந்து அதை சொல்ல முடியாது ஒண்ணு இல்லை, எனக்கு அந்த சீடு இல்லை, வரைகிற சீடு இல்லை. ஸோ அதுவும் அக்செப்டன்ஸ் வேணும். எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது, அது சின்ன சின்ன இதுவா இருக்கலாம். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அந்த சிற்பங்கள் மட்டுமே தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ் தான் அவங்களோட இதுலயே இருக்கும். அது ஜீன்ஸை பத்தின ஸ்டடீஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு குழுவினர் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா they pass on that to the genetically they pass it on to the next generation. அந்த குரோமோசோம்ஸ் வழியா போகுதுன்னு இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ரூட்ல வந்து அவங்களுக்கு அந்த திறமைகள் தனித்தனி ஆடுறதும் பாடுறதும் வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே மியூசிக் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்பிபி சாரே கற்றுக்காம ஃபார்மலாக கற்றுக்காம வந்தவர் தான். ஜானகியமா கற்றுக்கலன்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப I'm not a trained singer. நான் வந்து although I come from a Carnatic family, நான் வந்து full time trained எல்லாம் இல்லை. நான் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அடிப்படைகளே கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுல மியூசிக்கல் கிளாஸ் போறதுக்கான எதுவுமே பண்ணல. எப்போ வந்து பாட கத்துக்கிட்டீங்க? நானா தான் அப்படியே இன்பார்ன் டேலண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து நான் சரளி வரிசைனா என்ன, ஜண்ட வரிசைனா என்ன, இந்த மாதிரி அடிப்படைகள்லாம் கற்றுக்கிட்டு, ராகங்கள்லாம் என்ன இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு சங்கதி போடுறதா இருந்தால் இந்த இடம் இந்த சங்கதி அழகாக போட முடியும். இந்த நாலேஜை நானாக செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் வளர்த்துக்கிட்ட நாலேஜ் தான். அஃப்கோர்ஸ் நான் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லேர்னிங், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் லேர்னிங். ஸோ கான்ஸ்டன்ட்டாக ஒரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்படிதான் போயிட்டு இருக்கேன். கிஷோர் குமார் சார் வந்து கற்றுக்காம தான் பண்ணுறேன். வேற கற்றுக்கிட்டும் வர்றவங்க இருக்காங்க. சுஷிலாம்மா, முகமது ரஃபி சாப், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். சித்ராமெல்லாம் பயங்கரமா கற்றுக்கிட்டு வர்றவங்க தான். வாணிமாலாம் பயங்கர குவாலிஃபைட். ஸோ அந்த மாதிரி வர்றவங்களும் இருக்காங்க. இப்போ அதான் சொல்கிறேன், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போயிட்டு நடிப்பு கற்றுக்கிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. வடிவேல் சார் மாதிரி ஏதோ கிராமத்துல இருந்து புறப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து அவரே ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு ஆக்டிங்ல ஒரு யூனிவர்சிட்டி. என்னை பொறுத்தவரைக்கும் வடிவேலு வந்து ஒரு சிவாஜி சார் அளவுக்கு ஒரு டேலண்ட் அவர். ஸோ அது எப்படி வந்தது? அந்த சீட் இருக்கு, அவர் அதை உணர்ந்து தன்னை உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்ங்கிற மாதிரி அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு, நமக்கு நடிப்பு இருக்கு அப்படின்னு அதை கல்டிவேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு மீம்ஸ்னாலே அவர் தான். அவர் பண்ணாத எக்ஸ்பிரஷனே இல்லையே. சிவாஜி சார் அடுத்தா எனக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் அந்த ஒரு முகம் காமிச்சிருக்குன்னா அது வடிவேல் தான். ஓகே, ஒரு கம்போசர் வந்து யூஸ்வலா இப்பன்னு பண்ற ஸ்டைல் கிடையாது. ஃப்ரீக்வெண்டா நம்ம பார்க்கக்கூடிய பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்றது. ஒரு பாட்டுக்கு வந்து 2-3 சிங்கர்ஸை வந்து பாட வச்சு ட்ராக்கை வந்து ரெடி பண்றது இருக்குல்ல, இது இந்த வெர்ஷன் எதுக்கான ப்ரிஃபரன்ஸ்னு தெரியணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி இந்த கேள்வியை கேட்குறேன். படையப்பா படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் மின்சார பூவே பாட்டுக்கு வந்து ஸ்ரீனிவாசையும் பாட வச்சாரு, ஹரிஹரனையும் பாட வச்சாரு. ஃபைனலாக வந்து ஸ்ரீனிவாசோடைய குரல் தான் இதுக்கு செட் ஆகும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு உங்கள் பதில் என்ன?
அதாவது முன்ன வந்து சிங்கர்ஸை கூப்பிட்டுட்டாங்கன்னா இவங்க தான் ஃபைனல் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நம்ம பாடிட்டு வந்து ரிலீஸ் ஆனாலும் கூட படத்துல நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட். இப்போன்னு இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்தே அது ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து சிங்கர்ஸ்னா லிமிட்டெட். இந்த டெக்னிக் ஒரு பாடுறது பிளேபேக் சிங்கராக ஒரு வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டு இதை பாடக்கூடியதுங்கிறது ஒரு கலை. இந்த கலையை தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க. வேறஸ் இப்போ வந்து உங்களுக்கு க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ தே ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் கூப்பிட்டு பாட வச்சு எதில் அவங்களுக்கு மேஜிக்கலாக அது ஃபீல் ஆகுதோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா வாய்ஸை எதை வேணால் ட்ரை பண்ணலாம், மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், மாற்றின விஷயத்தை கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம சொல்லியிருப்போம், நம்ம இந்த படத்தில் பாடியிருக்கேன், நான் இவருக்கு பாடியிருக்கேன், நான் வந்து அஜித் சாருக்கு பாடியிருக்கேன்லாம் சொல்லிடுவோம்ல, அதை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வாய்ஸ் வருமானு தெரியாது. ஃபைனலாக யார் வாய்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நகுமோ ஏ சுகமோ வெட்கம் வருமோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது தியேட்டரிக்கல்ல சினிமாவில் நம்ம பார்க்கறது, தியேட்டரில் பார்த்தேன் அந்த அருணாச்சலம் படம், கிருஷ்ணராஜ் அவர்கள் பாடின வாய்ஸ் தான் வரும். எஸ்பிபி சார் பாடினது ட்ராக்ல தான் இருக்கும், கிருஷ்ணராஜ் பாடினது தான் சினிமாவில் வரும். சோ பாருங்க, சோ வெர்ஷன் எஸ்பிபிகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருக்கே அப்படின்னா அப்புறம் நமக்கெல்லாம் என்ன. ஸோ தே ஹேவ் மல்டிபிள்ஸ் ஆப்ஷன்ஸ். அதனால சரி அப்படின்னு வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி ஆடிஷன், ஒரு பாட்டுமே ஒரு ஆடிஷன் தான், ஆடிஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களோட பாட்டு அப்படி ஏதாவது ட்ராக்லயே இருக்கிற பாட்டு இருக்கா? எனக்கு தவமாய் தவம் இருந்து படத்துல நான் பாடின பாட்டு எக்ஸ்ட்ராடினரி சாங், அது படத்துலயும் வரல, ட்ராக்லயும் வரல. அந்த பாட்டு இப்போ எனக்கு ஞாபகமும் கூட இல்லை, சாரி ஞாபகம் இல்லை. அதே மாதிரி மயக்கம் என்ன படத்துல என்னென்ன செய்தோம் என்று ட்ராக்ல இருக்கு, படத்துல வரல. நிறைய இருக்கு. அதே மாதிரி நான் பாடின சாங்ஸ் நிறைய ரீப்ளேஸ் ஆயிருக்கு, மற்றவங்கள பாடின சாங்ஸ் என்ன வச்சு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால அது ஒரு இது கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே எல்லாம் அது வேற ஒரு சிங்கரையும் ட்ரை பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். பட் அவருக்கு ரேஞ்ச் பிரச்சனைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரேஞ்ச் என்னோட கரெக்டாக அதனால அந்த அவர் எதிர்பார்த்த அந்த மேஜிக் கிடைச்சிருக்குன்னு ஸோ அப்படி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை எதிர்பார்த்து தான் இருக்கணும். யூ கேனாட் திங்க் ஓ நம்ம பாடிட்டோம் நம்ம தான் ஃபைனல்ன்றது இனி முன்னையும் கிடையாது, இனிமே அது பாசிபிளே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 16-17 வருஷத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அத்தனை பேரும் முன் வச்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இதுதானே. படத்துல போய் அங்க தியேட்டர்ல என் பாட்டு என் வாய்ஸ்ல வந்ததுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வெளியிலேயே சொல்லுவேன். அப்படி ஒரு அது ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி மனசுல உளைச்சலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர உளைச்சல். அதுக்கு முதல்ல எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் நானு. ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன், அதை விட கொடுமை மயக்கம் என்ன படத்துல இந்த பாட்டு வரலைங்கிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன் நான். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு எல்லாரும் காத்துட்டு இருந்து என்னடா உன் பாட்டே வரலன்ட்டாங்க. அப்பவே நான் பாப்புலர் சிங்கர் தான், இன்னும் என்னன்னு தெரியலடா அப்படின்ட்டு. அவருக்கு எடுக்க அதை வந்து செல்வராகவன் அவரை குறை சொல்ல முடியாது. அதை எடுத்திருக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்காது, ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது, எவ்வளவோ இருக்கலாம். ஆனா என்னென்ன கம்யூனிகேஷன் மட்டும் வரவே வராது. அது ஒண்ணு ஒரு பிரச்சனை. மியூசிக் டைரக்டர் பண்ணணும்ல. அழகூரில் பூத்தவளை சாங் இருக்குல்ல, அத முதல்ல வேற ஒரு சிங்கர் பாடினாரு, அப்புறம் என்ன கூப்பிட்டு ரீப்ளேஸ் பண்ணாங்க அந்த பாட்டை. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கேபி சாருக்கு வந்து எங்க 2 பேரோட வெர்ஷனுமே பிடிக்கல, அவரை வந்து பாலு சாரை கூப்பிடுங்கன்ட்டு போயிட்டாரு அவரு. சோ எஸ்பிபி சார் பாடினாரு. கோர்ஸ் அவர் எங்களை விட கம்மியாவா பாட போறாரு, எங்களை விட சூப்பரா தான் பாடுவாரு. சோ அந்த மாதிரியும் உண்டு. சோ இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஆல்வேஸ் ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, பட் பணம் பே பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கான பேமெண்ட் வருங்க. பேமெண்ட் இஸ் நாட் a பேமெண்ட் அது கான்செப்ட். அது உண்டு. வின்னர் படத்துல எங்க இருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல. அதுக்கு மை காட், அநேகமா இது போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போடுவேன். இந்த வின்னர் என்னதான் அந்த படத்துல வந்து பின்னாடி பேசப்பட்ட விஷயங்கள் நிறைய இருந்தாலும், காமெடி அது இதுனாலும் அதுல சுத்தி நம்ம சர்ச்சைகள் பெருசு. வின்னர் பாடினதுனால லூசர், அந்த பேமெண்ட் லூசர். ஆனா அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். தேங்க்ஸ் டு யுவன் ஃபார் தட். அண்ட் அது இன்னும் கூட அந்த பாட்டை நிறைய பேர் பிரத்யேகமா ரசிக்கிறவங்க நிறைய பேர். அந்த பாட்டுக்கு ஒரு சின்ன பாட்டா இருந்தாலும் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ நிறைய பாட்டுக்கு அந்த பாட்டு குறிப்பா நான் சொன்னேங்க, இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் பாக்கி பவுன்ஸ் ஆன, இப்பெல்லாம் செக்ஸ் வந்து அந்த மீடியமே அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. இல்லைன்னா பவுன்ஸ் ஆன செக்குங்களே கிட்டத்தட்ட தலகாணி சைஸ்க்கெல்லாம் இருந்திருக்கு என்கிட்ட, அவ்வளோலாம் இருந்திருக்கு. மனோரமா அம்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பியூரோ ஃபுல்லா பவுன்ஸ் ஆன செக்ஸ் இருந்துதான். ஆனாலும் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை வச்சு நம்ம சண்டை எடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில ஓரம் கட்டப்படுவோம். அப்படியே ஃப்ளோவோட போயிட்டே இருக்கணும். அதுதான் கலைத்துறை. கலைத்துறை இஸ் நாட் அ ஃபார்மல்
இங்கே ஃபார்மலாக எதுவுமே கிடையாதுல்ல. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, உனக்கு இந்த இது உண்டு, இந்த அலவன்ஸ் உண்டு, அந்த அலவன்ஸ் உண்டுன்றதுலாம் கிடையாது. கலைத்துறையில் உனக்கு இன்னைக்கு இருந்தா நீ ராஜா, இல்லைன்னா நீ பிச்சைக்காரன் டைப் தான். ஸோ அதனால அதே மாதிரி அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும்ன்றது சொல்ல வரேன். இன்னைக்கு ராயல்ட்டி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இசம்ரான்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு, இந்தியன் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் ரைட்ஸ் அசோசியேஷன், அதிலலாம் நான் மெம்பராகவும் இருக்கேன். அதில் அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு வருஷம் எங்கெங்கேயோ ரேடியோவில் ப்ளே ஆகிறது, யூடியூப்பில் ப்ளே ஆகிறது, அதில் ப்ளே ஆகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ராயல்ட்டியாவது ஏற்பாடு ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக இது நடக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கர்ஸ்க்கு ராயல்ட்டி கூட கிடையாது. அதை வந்து ரொம்ப பெருசாக இனிஷியேட்டிவ் எடுத்தவங்க வந்து லதாம்மா, லதாம்மாவும் எஸ்பிபி சாரும் தான் ஆரம்பத்தில் அதுக்கு இதுவாக இருந்து. இன்னைக்கு வந்து எங்கள் மீட்டிங்ஸ்லாம் அப்பப்போ நடக்கும். நார்த்லேருந்து சோனு நிகம் வருவார், அனுப் ஜலோட்டா சார் வருவார், எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் எங்கெல்லாம் ஒரு இந்தியா வெவ்வேறு சாப்டர்ஸாக இருந்தாலும் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனாக அது ராயல்ட்டி கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ஓரளவு கொடுக்குறாங்க. அது வந்து 1 லட்சம் வரலாம், ஒரு வருஷம் வந்து 5,000 கூட வரலாம். எவ்வளோ ப்ளே ஆகுது நம்ம பாட்டு, எவ்வளோ ரீகால் கிடைக்குதுங்கிறத பொறுத்து இதுவாவது ஒரு வழி இருக்கு. இப்போ முன்ன இருக்கிறவங்களுக்கு அதுவும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாமல் போய் சேர்ந்தவங்களாம் கூட இருக்காங்க. பட் இந்த ராயல்ட்டியும் வந்து இன்ன வரைக்கும் அதோட சர்ச்சையும் ஓயாமத ஒண்ணாது. ஏன்னா யூ கேனாட் ஃபிகர் அவுட் எக்ஸாக்டா எவ்வளோ. இப்போ வந்து இந்த இசம்ராவை பொறுத்தவரைக்கும் அவங்க நிறைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா, அங்கே இருக்கிற ரேடியோஸ், அமெரிக்காவில் இருக்கிற ரேடியோஸ், கனடாவில் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு மியூச்சுவல் இந்த ரெசிப்ராசிட்டி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுனால அங்கே எவ்வளோ ப்ளே ஆகுதுங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அதுவும் பிரைம் டைம்ல ப்ளே பண்ணா ஒரு இது வரும். நான் பிரைம் டைம்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சிட்டிஸ் Tier 1 சிட்டி, சென்னை, மும்பை, பெங்களூர் இந்த மாதிரியான இடத்துல ப்ளே பண்ண ஒன்று, பாண்டிச்சேரி, அது மாதிரி மதுரை, ஈரோடு, இங்கெல்லாம் ஒரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஆல்காரிதம் இருக்கு. அந்த ஆல்காரிதம் படி நமக்கு இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ, அதுவே பெரிய விஷயம், ஒரு பெரிய மைல்கல். இனி ஃபியூச்சர்ல வரப்போறவங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கலாம். பட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த பெரிய லதாமாவும் எஸ்பிபி சார்லாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதை எங்களுக்காக பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஃபியூச்சர்ல பலன் ஜாஸ்தியா இருக்கும் வர்றவங்களுக்கு. ஒரு படத்துல பாட்டு பாடிட்டு அந்த பாட்டு வருதா வரலையான்றது தியேட்டர்ல உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட் சிங்கருக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னீங்க. பட் இன்னும் சில கட்டம் அடுத்த இதுவா போய் அந்த பாட்டுக்கு ஏற்ற விஷயத்த வந்து விஷுவலாக நியாயம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதும், இந்த பாட்டை வந்து இவருக்கு நான் பாடினதுக்கு பெருமையாக இருக்குடா அப்படின்னு அந்த ஹீரோ வந்து நியாயம் பண்ணதுக்கான ஒரு மொமெண்டெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்களா? அதை பார்ப்பீங்களா ஃபர்ஸ்ட்டு? இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மீன் ஆஃப்கோர்ஸ் ஜெயம் ரவியோட நான் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு, தனுஷ்க்கு நான் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு, தளபதி விஜய் அவர்களுக்கு நான் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்டு. ஸோ அவங்கெல்லாம் அதுக்கான அவங்க கொடுத்தது சரி, அவங்களோட இமேஜும் இருக்குல்ல ஒன்று. அவங்க வந்து அற்புதமா அதை பண்ணதுனால தான் இப்போ சர்க்கரை நிலவையிலலாம் அவருடைய அந்த டான்ஸு அந்த ஒரு இதெல்லாம் வந்து இன்னைக்கும் பேசப்படுது. ஸோ அது இல்லை, வாயசைப்புங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி சாரை சொல்லுவாங்க, மோகன் சாரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வாயசை நான் மோகன் சாருக்கு பாடியிருக்கேன். பட் அந்த ஒரு படம் தான் பண்ணேன், அது அவ்வளோ வரல. பட் இப்போ மேடி ரொம்ப அழகா வாயசைப்பார். மாதவனோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப, நான் ஹைல பண்ணா அவரும் ஹைல எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, லோல பண்ணா அப்படி கொடுப்பாரு. அது வந்து மாதவனுக்கு ரொம்ப அழகா பண்றதா நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் தனுஷும் பண்ணுவாரு, எல்லாரும் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த பாட்டோட எக்ஸ்பிரஷனை உள்வாங்கிட்டு இருக்கிற அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மாதவன் ரொம்ப அழகா பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எல்லாருமே அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருக்கனால தான் they have become stars. ரொம்ப ரசிச்ச ஆள்லாம் நீங்க மேடியை சொல்லுவீங்க? மேடியை சொல்லுவோம், ரொம்ப அழகா மேடி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. பட் அழகிய தீயை வந்து இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஏன்னா ஒரு பெஞ்ச் மார்க்காவே இருக்கு, ஃப்ரீக்வென்ட் லிஸ்ட்ல இருக்கு. அழகிய தீயே இருக்கு. சர்க்கரை நிலவே வந்து நிற்பதுவே எனக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் நிற்பதுவே வந்து அந்த சர்க்கரை நிலவே, அது வந்து அவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்ட். விஜய் சாருக்கு நான் எவ்வளோ சூப்பர் ஹிட் சாங் பாடியிருந்தாலும் அந்த பாட்டு வந்து இப்போ கூட ரீசெண்டா மலேசியாவில் நம்ம பாடும்போது அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சது. என்னைக்குமே வரவேற்பு இருக்கிற ஒரு பாட்டு. சிலதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் டிஃபைன் பை டைம், இட்ஸ் நாட் லிமிட்டட் பை டைம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் விஷுவல்ஸ் பார்த்தேன் நீங்க பண்றப்போ அந்த பசங்க அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு நம்ம சொன்னோமே இந்த ஜென்சி பசங்க, ஜென் ஆல்பா பசங்க, அவங்க உங்களுக்கு அப்படியே வந்து வைப் பண்றாங்க. நீங்க பாஸ் விடுற இடத்துல வந்து ஃபில் பண்றதா இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கடந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்க பசங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பு எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுது. அழகிய தீயெல்லாம் வந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு மின்னலே வந்து. இன்னைக்கும் இப்போ ஹாரிஸ் சார் ஷோஸ்ல கூட மின்னலே பாட்டு, அப்புறம் அந்த முதற்கனவே பாட்டுலாம் பாடினா அப்படி வைப் பண்றாங்க. அது என்னன்னா அதான் பாருங்க, ப்ரீ ஏஐக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஹியூமன் இது இருக்கு, அதுல அந்த ஹியூமன் இது கனெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஸோ அந்த அந்த
ப்ரீ ஏஐ முன்னாடி பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இன்னொரு 50 வருஷமாவது இருப்பாங்கல்ல உயிரோட. ஸோ அந்த மாதிரியான பீப்புளெலாம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு கனெக்ட் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஏஐயோட காலத்திலேயே பிறக்கிற பசங்களுக்கு என்ன ஆகும், அவங்க எப்படி அவங்களுடைய உள்வாங்கல் இருக்கும், எப்படி இன்டர்னலைசேஷன் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு பிறகும் ஏதாவது ஒரு ஆதங்கம் இருக்கா? ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், உதாரணமா நேஷனல் அவார்டா இருக்கட்டும். நேஷனல் அவார்டு நான் வாங்கினது இல்லை, ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன். பட் அந்த கலை மாமணி அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த அவார்ட்ஸும் கிடைச்சதில்ல. இதெல்லாம் நான் நாமினேட் ஆயிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபிலிம்ஃபேர் நாமினேஷன்ஸ் வந்திருக்கு, வின் பண்ணதில்லை. பட் நான் இதை வந்து நான் ரீசெண்டாக வேறு இன்டர்வியூவில் கூட சொன்னேன், ஐ எம் வெரி கண்டென்டட். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப, ஏன்னா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வெற்றி அடைந்த கலைஞனும் அந்த வெற்றி இவ்வளோ பெருசோ ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல் வெற்றியோ இல்லை ஒரு ஹரிஷ் ராகவேந்திரா லெவல் வெற்றியோ, அந்த வெற்றியை கொடுத்ததுங்கிறது வந்து மக்கள் கொடுக்குற வெற்றி. அது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் பீப்புள் தான். மக்களுடைய மனசில் போய் நம்ம உட்காந்தா மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியப்படும். நான் ஒரு பாட்டை பாடிட்டேன் இன்னைக்கு, இதை கேளுங்க சார் அது பாருங்க 400 அப்படிதான்ட்டு வடிவேலு கை காமிச்சிட்டு போகிறேன். அந்த மாதிரி போயிட்டு நான் பாடியிருக்கேன் பாருங்க கேளுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆர்கானிக்காக போய் அதை டச் பண்ணணும் அவங்க மைண்டை. அப்படிப்பட்ட ஆர்கானிக் ஹிட்ஸ் இவ்வளோ கிடச்சிருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சது பெரிய விஷயம். உலகம் பூரா சுற்றுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். எத்தனையோ நாடுகளை சேர்ந்த மக்கள் வந்து நமக்கு ரசிகர்களாக இருக்கிறது. அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது ஆர்டிஸ்ட்க்கு மட்டும்தான் அது வாய்க்கப்பெறும், வேறு யாருக்குமே இல்லை. பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க வந்து ஹை கமிஷனர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து பெரிய பெரிய சிஇஓஸாக இருப்பாங்க, அவங்க ஃப்ளைட்ஸே வச்சுருப்பாங்க சொந்தமாக. அவங்கெல்லாம் கூட நம்மக்கிட்ட வந்து மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் கூட நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் உங்கள் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், உங்களுக்கு இப்போ கூட உங்கள் சாங் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஐ ஹவ் காட். வராததுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது வரணும்னு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். கிடைச்ச சந்தோஷம், இன்னும் போனஸஸ். ஓகே, ரைட். ஸோ ஹரிஷ் ராகவேந்திராவை ஒரு இன்டர்வியூ செஷன் கூட்டிகிட்டு வந்து பேச விட்டுட்டே வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சேன்னா என்னை விட பாவம் பண்ண ஆட்கள் யாருமே கிடையாது. ஸோ உங்களுடைய பாட்டில் நீங்கள் நிறைய இடங்களில் நிறைய பாட்டை வந்து மென்ஷன் பண்ணி பாடிருக்கீங்க. ஐ ஹவ் ஃபியூ லிஸ்ட். அதுல நான் சில பாடல்கள் சொல்றேன், அதுக்கு பின்னாடி நடந்த மறக்க முடியாத விஷயங்களை மட்டும் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க. சுவாரஸ்யமா இருந்தா சொல்றேன். நேரா ரெக்கார்டிங் போனேன், கத்துக்கிட்டு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த பாடல்களை பத்தி நீங்க பெரும்பாலும் ரொம்ப கம்மியா பேசியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் கேட்கிறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து டும் 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 டும்ல தேசிங்க ராஜா. ஆஃப்கோர்ஸ் கார்த்திக் ராஜா அவர்களை பொறுத்தவரையிலும் யாரையும் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. ஐ ஃபீல் ஹி இஸ் வெரி அண்டர் ரேட்டட். இன்னும் கூட அவருக்கான, ஏன்னா அவ்வளோ ஒரு பிரில்லியன்ஸ் உள்ள ஒரு மியூசிஷியன் அவர். இன்ஃபேக்ட் யுவனே சொல்லியிருக்காரு, நான் என்ன சொல்கிறது, யுவனே சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் பயங்கர நாலேஜபிள் அவருக்கு. ஏன்னா இது என்ன, நான் யுவன் கமெஞ்ச மாதிரி ஒரு டீம்ஸ் ப்ராபப்ளி, இப்போ செல்வராகவன் மாதிரியோ அமீர் மாதிரி அந்த மாதிரியான இயக்குனர்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி அவருக்கு ஒருவேளை அமையாமல் போச்சோ அப்படிங்கிற ஒரு இதனால தான். மற்றபடி டும் 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 பாடும்போது அது நானும் சுஜாதாக்காவும் அப்படியே ஒரே இதுவாக பாடணும், ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு. சுஜாதாக்காவும் நானும் ஒரே இதில் கலசான ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் இருந்தது, இப்போ அது இல்லை, அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் தான் பண்ணோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை வாய்ஸ் வந்து 2 லேயரில் ஒரு கிட்டத்தட்ட மேலே வந்து பி ஃப்ளாட்னு சொல்லுவோம், அந்த பி ஃப்ளாட் வரைக்கும் டச் பண்ணிட்டு அந்த பாட்டு வரும். அவரே எதிர்பார்க்கல போகுமா வாய்ஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டார். பட் ஐ டிட் இட், ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அதுவும் மேடிக்கு நான் பாடின ஒரு பாட்டு ரொம்ப அது வந்து ரொம்ப ரேராக இப்போ கேட்டாங்க. ரீசெண்டாக கனடா போயிருக்கும்போது தேசிங்க ராஜா பாட சொல்லி கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ஆல்பமும் பாடியிருக்கேன், ஆல்பம்னு ஒரு படம் பாடியிருக்கேன் நான். பட் அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணல. வசந்த சேனா கார்த்திக் ராஜா இல்ல, அவர் வந்து முரளிதரன், அது ஸ்ரீ படத்துல டிஎஸ் முரளிதரன் அவர் இப்ப இல்ல, அவருக்கு பாடின சாங் அது வேற, தட்ஸ் டிஃபரண்ட். பட் கார்த்திக் ராஜாவை பொறுத்தவரையிலும் அவருக்கு இன்னும் கூட அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கணும், நிறைய பாடியிருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். 12Bல பூவே வாய் பேசும்போது என்னோட போர்ஷன் குட்டியூண்டா இருந்தாலும் அது வந்து நச்சுன்னு அவஞ்சாவே வச்சார். அதுதான் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ். அவர்கிட்ட ஒரு வரி பாடினாலும் அந்த வரியோடைய முழு அழகையும் வந்து கொண்டாந்து அந்த வாய்ஸை முன்னிறுத்துவார். அதனாலேயே சிங்கர்ஸ்க்கு வந்து ஹாரிஸ் சார் கூப்பிட மாட்டாரா நம்மள அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸோட முழு அழகையும் அதோடைய தன்மை மாறாமல் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி அதை ஓவராக மசாலா போடாமல் அந்த வாய்ஸோட அழகை மட்டும் முன்னிறுத்தி அதை சுற்றி எல்லாத்தையும் ஆர்னமெண்டேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உண்டு.
அவ்வளோ அழகான ஒரு பாட்டு அது. அது நிறைய இடத்துல நான் பாட விட்டுட்டே இருப்பேன். கடைசியில் என் பாட்டு வந்தபோது என் மௌனம் என்னும் பூட்டை உடைக்கிறாய் என்ன நான் சொல்வேன் அப்படின்னு பாடிட்டு மறுபடியும் ஃபீமேல் பாடுறதை ரசிக்க போயிடுவேன். அது என்ன இப்ப சங்கீத பாஷையில அந்த பாட்டை பத்தி இது இந்த மாதிரி சரணம் பல்லவின்ற மாதிரி சொல்லலாம். பட் எந்த விதமான சங்கீத இதுவும் தெரியாத ஆட்கள்கிட்ட இந்த பாட்டை பத்தி நான் சொல்றப்ப சிம்ரன் மீன் நான் நடிச்சவங்களை வந்து சொல்றேன், ஃபீமேல் சிங்கர் வந்து உயிரை கொடுத்து பாடிட்டு இருக்காங்க, டா 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 டட்டான்னு என்னென்னவோ வருது, தலைவன் வர்றாரு, அது ஒரு அந்த மெலடியோட அமைப்பும் அது இன்ஃபேக்ட் ரொம்ப அதான் தான் சொல்றேன். இதெல்லாமே ஒரு குடுப்பனை தானே, இத்தினோண்டு பாடி நம்மளுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னும் போது இதெல்லாம் திங்ஸ் தட் வி ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார். நம்ம லைஃப்ல எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்லா இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருப்போம். இன்னும் நமக்கு கொடுக்குது யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி. அது கொடுக்குதோ இல்லையோ ஹாப்பினஸ் கோஷன்ட் அதிகமாக வச்சிருக்கணும்னு ஓஷோ சொல்லுவார். நம்ம ஹாப்பியா இருக்கமா ஒரு விஷயம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயுமே அண்டர்லைங்க அதுதான் இருக்கணும். நமக்கு அது எதுவும் மகிழ்ச்சியை தருகிறதா, நிறைய மகிழ்ச்சியை தந்துகிட்டும் இருக்கு. கோடம்பாக்கம்ல ரகசியமானது காது சிற்பி சாருக்கு நான் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது. ஒரு சரணம் ஃபுல்லா மேல், ஒரு சரணம் ஃபுல்லா ஹரிணி பாடியிருப்பாங்க. ஹரிணி நானும் பாடின பாட்டுல நிறைய ஹிட்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ப்ராமினன்ட் சாங். ரகசியமானது காதல் இஸ் பர்சனலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். அந்த பாட்டு சிற்பி சாருக்கு முன்னாடியே நான் பாடியிருந்தாலும் எனக்கு ஹிட் அப்படின்னு சொன்னா இதை தான் சொல்லுவேன். மேசிவ் ஹிட் சாங் இது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ஏன்னா இப்போ நான் பண்ண போற ஷோ வந்து வேலண்டைன்ஸ் டே ஷோ, கனடால வரப்போற ஷோ ஒன்று. அதுல இந்த சாங் லிஸ்ட்ல இருக்கு. இல்லனாலும் ஆட் பண்ணிடுவோம். சரியான லிஸ்ட் தான பண்ண எடுத்து வந்திருக்கேன். அப்சல்யூட்லி. 7G ரெயின்போ காலனில கனா காணும் காலங்கள் ஒரு பாட்டு ஒருத்தரை பார்க்குறப்ப கேட்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து எமோஷ்னலாக டச் பண்ணலாம், ரெண்டாவது டைம் ரிப்பீட் மோட்ல போடுறப்ப ஏதோ ஒரு பண்ணலாம். பட் இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் கேட்குறப்போ ஒருத்தனுக்கு அதுல கண்ணீர் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இந்த பாட்டு. இது வந்து நான் சொல்றதை விட இந்த பாட்டோட கமெண்ட் செக்ஷன்ல இந்த கமெண்ட் இருக்கு. அதுதான் சொல்றேன். அருமையான ஒரு, அதாவது செல்வராகவன் யுவன் காம்பினேஷன்ல நான் பாடின ஒரு சாங். அது வந்து இனிஷியலாக அதை வந்து ஒரு ஃபீமேல் சோலோவாக தனியாகவும் மேல் சோலோ தனியாகவும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் நம்ம வாய்ஸே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோன்றதை பற்றி பேசணும்ல. தியேட்டரில் பார்க்கும்போது தான் இது டியூட்டாக மாற்றிட்டாங்களாங்கிறதே தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுற பாட்டு. இப்போவும் வழக்கமாக நான் பாடுற ஒரு சாங் அது. அது என்ன, அதில் பாடக்கூடிய நேரங்களில் மட்டும் என்ன ஆகும்னா ஃபீமேல் வாய்ஸும் சேர்ந்து நமக்கு வந்துடும். ஏன்னா அது சோலோவாக ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த இது போயிடும். அவங்க ஃபீமேல் பாடுறவங்க புது ஆளுங்களா இருந்தால் அந்த இப்போத்த கேர்ள்ஸ்லாம் இருந்தால் ஏன் நம்ம லைனை இவர் பாடுறாருன்ட்டு டப்புன்னு திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் போட்டுக்கிட்டே பாடுவேன். காதல் கொண்டேன் உங்களுடைய கெரியர்ல வந்து ஒரு பீக்கஸ்ட் மொமெண்ட்னு சொல்லலாமா? ஆமா, டெஃபினெட்லி. அது வந்து ஆல்பர்ட் தியேட்டர்ல அவ்வளோ ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த சாங்குக்கு தொட்டு தொட்டு போகும் தென்றலும் சரி, தேவதையை கண்டேனும் சரி, எல்லாம் ஓடி ஆடி ஆரவாரம் பண்ணி அப்படி ரசிச்சாங்க. அந்த மாதிரி மெலடியஸ் சாங்ஸுக்கு அப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அன்பேக்கும் அது நடந்தது. ஏவிஎம் ராஜேஸ்வரியிலலாம் எல்லாம் ரயிலெல்லாம் விட்டாங்க. ஸ்லோ சாங்ஸ், ஃபாஸ்ட் சாங்ஸ்க்கு பண்றது ஒரு விஷயம், ஸ்லோ சாங்ஸ்க்கு அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது வந்து எனக்கு பல தடவை அது நடந்திருக்கு. அந்த மேஜிக், அதுல ஒன் ஆஃப் த மேஜிக் அந்த காதல் கொண்டேன் டைம்ல பீக். ஆஃப் கோர்ஸ் மை காட், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், எங்க ஈவென்ட்ஸ், ஸ்கூல்ஸ், எங்க போனாலும் இந்த பாட்டை போட்டு செலிப்ரேட் பண்ணாரு. அதை நேர்ல போய் நீங்க இது பண்ணீங்களா? பார்த்த மொமெண்ட் இருந்ததா? நேர்ல தான் ஆல்பர்ட் தியேட்டர்ல நான் பார்த்தேன். 7G பானே. அப்ப ஒரு சிங்கரை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கொடுத்த மரியாதை எப்படி இருந்தது? நான் வந்து பாக்ஸ்ல இருந்தேன். அப்போ வந்து வெளியே போகும்போது கையெல்லாம் கொடுப்பாங்க, டாடா காட்டுவாங்க. அது இப்போ கூட நடக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு போகும்போதெல்லாம் அப்படி ஒரு இது கொடுப்பாங்க, அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதான் சொல்றேன், தட் மொமெண்ட்ஸ் ஆஃப் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ன்றது வந்து அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அது தட்ஸ் வாட் டிஃபைன்ஸ் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் மோர் தென் எனிதிங். அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மேல அன்பு அப்படியே பொழியறாங்க நம்ம வேலையை பண்றதுக்கே. அதனால அது மாதிரி கோல்டன் மொமெண்ட்ஸ் அதெல்லாம். அது இப்பவும் ஆக்சுவலா நான் கான்சர்ட்ஸ் பண்ணும்போது கிடைக்குது. அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். சில பாடல்கள்ல வந்து லிரிசிஸ்ட் எழுதுனதுக்கும் அதை பாடின பாட்டை வந்து பாடின பாடகர்களுக்கும் நியாயம் செய்யறதுக்கு விஷுவலா சில விஷயங்களை வந்து மேஜிக்கல் மொமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு மொமெண்ட்டை வந்து நிறைய டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பாட்டா வந்து நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அன்பே சாங், அயன் படத்துல ஆகாயம் இடம் மாறி போனால் போகட்டும் ஆனால் நீ இதுன்ற. ஆமா, அதுல அப்படியே வந்து விஷுவலா ஒரு மேஜிக் பண்ணிருப்பாரு. ஐயோ, அது வந்து ஆஃப் கோர்ஸ் இப்போ என்ன உனக்கு ஆகாயம் கீழ வரணும் அவ்வளவுதானே, இரு நான் அப்படியே வந்து இப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கேவி ஆனந்தரோட ஜீனியஸ்.
ஆமாமா, அதுவும் அந்த லொகேஷன், சூர்யா, தமன்னா எல்லாம் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனக்கடலை வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு லிரிக்குங்க ஒருத்தர் பாடிட்டாரு, ஆகாயம் இடம் மாறணும், அதை நான் விஷுவலா உனக்கு நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் வந்து கேவி ஆனந்த் பண்றாரு. அதுதான் சொல்றேன். ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிப்சிங்க்கு அந்த ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு. அந்த காலகட்டம் வந்து அவங்க ஒரு ஸ்டோரியை நிறுத்தி வச்சுட்டு இமேஜினேஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா போய் பாடிட்டு வர்றாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஆறாங்க, நம்மளையும் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுவோம். பட் அதுதான் அந்த கட்டத்தை கடந்து வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாம் வந்து பேக்ரவுண்டில் தான் பாட்டு கேட்குது இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்கோப் இப்படி கொடுத்துச்சு. ஸோ அதனால அந்த டைம்ல நம்ம சாங் கரெக்டாக வந்து உட்காந்துதுன்னு சொல்லலாம். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த டைம்ல அந்த சாங் கையில் கிடைச்ச உடனே அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாருன்னு நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் நானும் அந்த பாட்டு பண்ண மகத்தி அவங்க ஃபேமிலியும் நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போய் பார்த்தோம். அவ்வளோ நாங்கள் பிரமிச்சிட்டோம் அப்படியே எங்கள் பாட்டு. அது அந்த பாட்டு கிடைச்ச ரெஸ்பான்ஸும் சரி, அதோட விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ் டு பி செரிஷ்ட் ஃபார் எவர். ஓகே, அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பாடல், நீ ரொம்ப அதிகமாக பேசியிருக்கீங்க இந்த பாட்டை பற்றி. ஐ ஹோப் ஆட்டோகிராஃப் படத்தில் மனசுக்குள்ளே தாகம் வந்து எப்படின்னா, அந்த நேரம் மலையாளம் லிரிக்ஸ் கூட வந்து இவர் தான் எழுதினார், ஸ்னேகன் தான் எழுதினார். அதாவது எப்படின்னா, அவங்க ரேஷ்மி என் கூட பாடினாங்க இல்லையா, அவங்க ஃபீமேல் வாய்ஸ், அவங்க மலையாளி. ஸோ இவர் என்னன்னா கருத்துக்களை தமிழ்ல எழுதிட்டு வந்துட்டாரு. கருத்துக்களை எழுதிட்டு வந்துட்டு இதுக்கு சரியான கரெக்டான வார்த்தைகள் எப்படி சொல்லுங்களேன் நீங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ ஊரடங்கு உத்தரவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்குது. அவங்க வந்து அச்சடக்க உத்தரவு, அச்சடக்க உத்தரவு இடன்னு தோணுன்னு அப்படின்னு அழகா மலையாளத்துல, ஐ திங்க் அநேகமா மலையாளத்துல லிரிக்ஸ் எழுதின ஒரே ஆளு ஸ்னேகன் தான் நினைக்கிறேன். அவ்வளவு அழகா அதை வந்து எழுதினாரு. அப்படியே கிரியேட் ஆனது. இது வந்து ஏற்கனவே தமிழ் லிரிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் எழுதி கொண்டாந்துட்டாரு ஸ்னேகன். அவங்க ரேஷ்மியை கேட்டு இந்த மலையாளத்துக்கும் கருத்து எழுதிட்டு வந்துட்டாரு. இந்த கருத்துக்கு அவங்கள கேட்டு அழகா அந்த சந்தத்துக்கு உட்கார வச்சு எழுதி அவ்வளோ ஒரு கோல்டன் சாங்கா வந்தது. அது சேரன் சாரும் இருந்தார் ரெக்கார்டிங்ல, ஸ்னேகனும் இருந்தாரு, நானும் இருந்தேன், ரேஷ்மியும் இருந்தாங்க. ஸோ எவ்ரிபடி அதில் இன்வால்வ் ஆன மெயின் பீப்புள் பூராவே இருந்த ஒரு ரெக்கார்டிங் அது. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பேஷன் கிரியேட் பண்ணி விட்டீங்க தெரியுமா? அந்த சாரி எல்லாரும் வந்து தமிழ் எழுத்து வச்சு சாரி போட்டு ஆஃப்கோர்ஸ் ரொம்ப அதெல்லாம் அது மட்டும் இல்ல, அந்த படத்தோடைய ஒரு வெற்றி விழாக்கு அப்புறமா அந்த வெற்றி போஸ்டர்ல எல்லாரையும் ஆனர் பண்ணாரு, இன்க்ளூடிங் சிங்கர்ஸ். ஐ திங்க் அது வந்து சேரன் சாரோடைய ஐடியா, யாருக்குமே அது வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். சிங்கர்ஸோட பேரெல்லாம் கூட எங்க போட்டோவோட போட்டு நன்றி 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 நன்றின்னு போட்டு போஸ்டர்ஸ் ஒட்டினாங்க. அது சிங்கர்ஸ்க்கு யூஸ்வலா அது கிடைக்காது, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஆஃப்கோர்ஸ் கிடைக்கும். இவர் அதையும் தாண்டி ஒரு லேயர் இறங்கி சிங்கர்ஸ் வரைக்கும் போட்டார். எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, மியூசிக்கல் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்கல்ல, அதுல வெறும் மியூசிக் டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வந்துடுறாங்களே, ஆடியோ லான்ச்சில் பாட்டு பாடின சிங்கர்ஸையும் வந்து மேடையில் ஏற்றி பண்ணுற விஷயத்த வந்து ஏன் வந்து அது ஒரு இனிஷியேட்டிவா ஏன் பண்ணியிருக்காங்க பண்ணவே இல்லை, ரொம்ப கம்மி தான். ஏன்னா சிங்கர்ஸோட அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாமும் இருக்கலாம். பட் விழா நாயகர்கள்னு ஜென்ரலாக கன்சிடர் பண்ணப்படுறவங்க வந்து மெயின் ஆர்டிஸ்டும் ஆடியோ ரிலீஸை பொறுத்தவரையில் அந்த கிரியேட்டர் தான். கவிஞரும் கிரியேட்டரும் தான். அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேனே, கிரியேட்டிவ் இன்புட் சிங்கர்ஸ் கிட்ட இருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அந்த முன்னெடுப்பு எடுத்தது தான் நான் சொன்ன முன்னாடி அந்த இசம்ரால பண்ணி எங்களுக்கும் ராயல்ட்டி வரணும். ஏன்னா சிங்கர்ஸும் அந்த பாட்டுல ஒரு டைமென்ஷன் ஆட் பண்றாங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ அதனால விழா நாயகர்னா அந்த கிரியேட்டர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, கிரியேட்டிவ். ஸோ சிங்கர்ஸையும் வந்து பண்ணியிருக்கணும். பட் இப்போ ஆடியோ ரிலீசஸ்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ்னா ஃபார்மலா பண்றது இல்லை, யூடியூப் ரிலீஸ் தான். யூடியூப் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணா வைரலா போகும், வைரல் என்ன பண்ணா அது கண்டென்ட்டா கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாறும்போது எல்லாமே மாறும். இப்போ கேசட், இந்த சிடி அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் எவ்ரிதிங் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அது நம்ம எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. சிடி பிளேயர் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இவங்க எல்லாருமே பார்க்காம இருக்காங்க. கேசட்டா கொண்டு போய் கொடுப்பேன் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட. இந்த பேனாவை வச்சு அந்த ரீல் வந்து நம்ம சுத்துவோம் பாருங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றது. நான் போய் இதுல ரேடியோ மார்க்கெட்ல சிந்தாதிரிப்பேட்ல நான் போய் பல்கா அந்த ஷெல்ஸ் அந்த டேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். என்னோட டெமோ மட்டும், ஏன்னா டெமோக்கு மட்டும் 90 மினிட்ஸ் கேசட் கொடுக்க முடியாதுல்ல, என்னோட வாய்ஸ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மியூசிக் டைரக்டர் கேட்க வைக்கணும். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு சின்னதாக தான் வேணும் இல்லையா, அந்த சின்னது பண்ணுறதுக்காக ஷெல்ஸில் எடுத்து நானே வச்சு கிரியேட் பண்ணி 10 கேசட் கொடுத்தா அதில் ஒருத்தர் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நேரம் அவ்வளோதான் இருக்கும். அதில் ஒருத்தர் கேட்டு அப்படி கூப்பிடுவாங்க. அதில் அப்படி அந்த மாதிரி தான். பட் அதுக்கப்புறம் வந்த ஓரளவுக்கு ஜெனரேஷன் வந்து ஒரு விஷயத்தில் லக்கி என்னன்னா, மியூசிக் டைரக்டர்ஸையே கூப்பிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தி, இது பாருங்க இவ்வளோ டேலண்டட் பீப்புளெலாம் இருக்காங்க,
இட் இஸ் ஃபார் யூ டு சூஸ் அப்படின்னு காட்டினாங்கல்ல டிவிஸ்லாம். அதில் வந்தவங்கெல்லாம் பெரிய ரொம்ப லக்கி பீப்புள் ஆக்சுவலாக. அந்த ஆஸ்பெக்டில் தே ஆர் வெரி லக்கி. பட் சின்ஸ் தே ஆர் எவ்ரி இயர் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வந்துகிட்டே இருக்கிறனால சஸ்டைனபிலிட்டி ஒரு பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஜெனரேஷனுக்கான சேலஞ்சஸே டிஃப்ரெண்ட் இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கே ஸ்கூலுக்கு படிப்புன்னு ஒன்று கிடைக்குமான்னு ஒரு ஜெனரேஷன் எங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது நினச்சதை படிக்க முடியுமான்னு ஒரு ஜெனரேஷன் எங்கே இருக்கும். அப்புறம் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி எதை எடுத்தால் நமக்கு வாழ்க்கை நல்லா அமையுன்ற சேலஞ்சில் ஒரு ஜெனரேஷனும். இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆர் நிரந்தரம். அதோட ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஃபேஸ் பண்ணுறதோடைய தன்மைகள் வெவ்வேறு. நிற்பதுவே நடப்பதுவே பற்றி உங்களுக்கு பல மெமரிஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண கேள்வியும் அதுக்கு நீங்கள் சொன்ன பதிலும் இருக்கும். பட் எனக்கு அதில் பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் பாரதி படம் ரிலீஸ் டைமில் முதல் முறையாக ஸ்கூல்ஸில் தியேட்டருக்கு இந்த படத்தை கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டின படம் இது. நான் படிக்கிறப்ப என் ஸ்கூலில் போய் காமிச்சாங்க இந்த படத்தை. ஸ்கூல் யூனிஃபார்மோட இந்த படத்தை போய் நான் பார்த்துட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்கள் தமிழ் டீச்சர் எங்களுக்கு உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டை கேட்டு கற்றுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது ஹரிஷ் ராகவேந்திரன் ஒருத்தர் பாடியிருக்காரு. அவருக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் அவருக்கு நட்பு வட்டத்துக்குள்ள நான் வருவேன், இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு நான் இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அது எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. ஒன் திங், பவர் ஆஃப் மீடியா இந்த கலைத்துறை நமக்கு எவ்வளோ நமக்கு மண்டையில குட்டுமோ அவ்வளோக்கு ரிவார்ட்ஸும் கொடுக்கும். அந்த மாதிரி நட்புகள் நமக்கு கிடைக்கிற நட்புகள் நானே நினைச்சேன். இப்போ நீங்க சொல்றீங்களா நான் எனக்கு கூட நட்புல இருப்பேன்னு நினைச்சே பார்த்ததில்லன்னு. நான் அதே மாதிரி தான் பிரமிச்சு பார்ப்பேன். நான் ராஜா சார் எல்லாம் அவரோட ஒர்க் பண்ணும்போதும் சரி, ரொம்ப பெரிய பெரிய ஆட்களோடலாம் நான் சுஷிலாமாவோடலாம் நான் பெர்ஃபார்ம் பண்றேன், டூர் பண்றேன் அப்படின்னு போதெல்லாம் நினைச்சேன். சுஷிலா எல்லாம் நான் நேர்ல பார்ப்பேன்னு நினைச்சே பார்த்ததில்ல. அவங்களோட இன்னைக்கு நான் ஒரே மேடையில பாடிக்கிட்டு இருக்கேன், அவங்களோட டிராவல் பண்றேன். இதெல்லாம் என் எஸ்பிபி சாரோட ஒரு டூரே பண்ணேன், என்டையர் டூர். அதெல்லாம் நம்ம கலை இந்த மீடியா ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயம்தான். நிற்பதுவே பத்தி பேசணும்னா அது உச்சரிப்பு எனக்கு நேச்சுரலா நல்லா வரும். அதனால தான் அந்த பாட்டு கொடுத்தாரு, நம்பி என்னை கொடுத்தாரு சார், ராஜா சார் கொடுத்தாரு. ஸோ அந்த பாட்டு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ரீச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதுக்கு ஈடு இணையே கிடையாது. மகாகவி பாரதி, இசை ஞானி, இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு ஸ்ட்ரகிளிங் சிங்கரான எனக்கு அது கொடுக்கப்படுதுன்னு அப்படின்னும் போது ஒரு பெரிய, அதை விட பம்பர் லாட்ரி எதுவுமே நான் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஐ கேவ் மை பெஸ்ட் டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் ஐ கேன். ஸோ ஸ்கூலில் அதை டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தோடனே எல்லா ஸ்கூல்ஸும் அதை இது பண்ணாங்க. அப்போ முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவருக்கு அந்த தமிழ், ஆஃப்கோர்ஸ் அவருடைய தமிழ் பற்றை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவங்கெல்லாம் பெரிய தமிழ் அறிஞர்கள். அந்த ஒரு இதில் அதை டேக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க. அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸில் போய் பார்த்தாங்க நிறைய பேர். அந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தும் நான் கமர்ஷியல் படமாக இருந்தும் ஒரு 100 days நல்லா ஓடிச்சு படம். அது பெரிய ஒரு தமிழுக்கும் பாரதிக்கும் கிடைத்த ஒரு பெருமையா. நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஏதாவது பண்ணீங்களா இந்த பாட்டுக்கு? இல்ல நமக்கு அங்க போற வரைக்கும் அது என்ன பாட்டுன்னு கூட தெரியாதுல்ல. இப்பவும் அப்படிதான் பல நேரத்துல முன்னாடியே போய் இமான் என்ன சொன்னேன்ல அமிச்சாரு, எனக்கு பிடிஎஃப் அமிச்சாரு. பட் இது என்ன படம் என்ன சுச்சுவேஷன்லாம் நான் கேட்டுக்கவும் மாட்டேன். நான் ஏன்னா சில சமயம் என்னன்னா நம்ம ரொம்ப ஓவரா ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா ஆன் த ஸ்பாட் கரெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுல தேர்ந்து சிக்கிக்கும். இப்போ எனக்கு டியூன்ஸ் அனுப்புவாங்க சில புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம், டியூன்ஸ் அனுப்பிச்சிடுறேன் சார், நான் மைல்டாக தான் கற்றுப்பேன், அவுட்லைன் தான் கற்றுப்பேன். ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, உண்மையான எதிர்பார்ப்பு என்னங்கிறது ஸ்டுடியோக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக கற்றுக்கிட்டோம்னு நினச்சி ஒரு இதில் போயிட்டு அவங்க ஐயோ இல்லை சார் இது இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும்னா அவருக்கும் சிக்கல் எனக்கும் சிக்கல். அன்லேர்னிங் இருக்குல்ல, லேர்னிங் இஸ் ஈஸியர் தேன் அன்லேர்னிங். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு என்ன எப்பேற்பட்ட விஷயம் நீங்க சொன்னது ரொம்ப சாதாரணமா ஃப்ளோல சொல்லிட்டீங்க. இட்ஸ் பெரிய டஃபஸ்ட் ப்ராசஸ். லேசால ஏதோ ஒன்று ஆல் டைம் ஃபேவரட். ஏதோ ஒன்று இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் டு பி தி டெபியூ சாங் ஆஃப் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. அவங்க பாடின முதல் சாங் அதுதான். அவங்கள இன்ஃபேக்ட் அந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இவங்க ஸ்ரீலேகா டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி சிங்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க இமீடியட்டாக எப்படியோ ஹாரிஸ் சாரை பார்த்து அவங்களுக்கு வாய்ஸ் பிடிச்சி போய் ஷி காட் செலக்டட். அண்ட் ரொம்ப அழகான சிங்கர். இன்ஃபேக்ட் நான் நினைப்பேன் நான் மியூசிக் பண்ணால் கூட ஸ்ரீலேகாவுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா பிட்டியபிளாலாம் இல்லை, அவங்க திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ நல்ல டேலண்டட் சிங்கர். அவ்வளோ அவங்கள கூட இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைப்பேன் நான். ஏதோ ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் சாங்ஸ். இப்போ கூட ஹாரிஸ் சாருடைய அந்த
ஷோஸ்ல எல்லாம் பாடுறேன் அண்ட் எல்லாத்துலயும் பாடுறேன். ரீகால் இருக்கிற இன்னொரு சாங் அது அப்படின்னு அது போக ஆரம்பிச்ச உடனே ஜனங்க வந்து they'll start going crazy. நடந்த விஷயம் உல்டாவாயிருக்கும். நீங்க ஏதோ 1-2 ஹை பிச்ல போவீங்க, ஸ்ரீலேகா வந்து நல்ல மனம் முன் போல் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கும். அந்த அதான் சொன்னேனே, ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ சாங்லயே அவங்க ஷீ இஸ் வெரி லக்கி. ஹாரிஸ் சார் வந்து அந்த வாய்ஸோட தன்மையை கரெக்டா அழகா அதை கொண்டாந்துருப்பாரு. என்னோட ஹைஸ் வந்து ரொம்ப அவருக்கு பிடிக்கும். ஸோ என்னோட ஹைஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு இடத்துல மட்டும் என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா, அடராமான் ஹை போயிடும் மறுபடியும். ஸோ அதெல்லாம் அழகாக அந்த வாய்ஸோட ரேஞ்சஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸ், நான் பாடினதுலேயே ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஹாரிஸ் சாரோட ஷோஸில் அதை வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வயலின் பீஸை வந்து ஒரு கம்போஸ் பண்ணி கல்யாண் சார் வச்சு வாசிக்க விடுவார். வாசிக்க விட்டுட்டு அது என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் ஏதோ வாசிட்டே இருப்பார், திடீர்னு அதோட கலர் வந்து இதை வரும்போது பீப்புள் வில் கோ எக்ஸைட்டட். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், ஒரு கிரியேஷன், ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது பண்ணுறது, அந்த மாதிரி ஆர்னமெண்டேஷன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். ஐ லவ் இட். ஓகே. மஜ்னுல முதற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதற்கனவே வாஸ் லாஸ்ட் சாங் இந்த மூவி. அப்போ வந்து முதல்ல அவர் மஜ்னு பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த பாட்டு மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. ஓகே. பண்ணி முடிக்க வேண்டியது. அதை என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு ஆஃப்டர் மினலைஸ் ஹிட். அதான் சொல்றேன், 2 பாட்டுக்கு அப்புறம் 3வது பாட்டு ஹிட் ஆகுறதுங்கிறது 2வது ஹிட் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3வதுல இருந்தா சரி டேக் ஆஃப் ஆயிட்டான்றத ஜனங்க நம்புவாங்க. அந்த 3வது ஹிட் வந்து முதற்கனவேவா வந்தது. அதுக்கும் ரீகால் இருக்கிற சாங் அது. இப்போ கூட டாப் ஹிட்ஸ் ஆஃப் அந்த ஏரா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கனவே வந்து அதுல வரும், நிற்பதே வரும், சர்க்கரை நிலவே வரும். ஸோ ஐ திங்க் முதற்கனவே அந்த நாதஸ்வரம் பிட்லாம் வர அதுல வந்து அவர் காம்போசிஷன் இஸ் டாப் நாட்ச். ஹாரிஸ் சார் வந்து அவரோட பீக் ஃபார்ம். அந்த நாதஸ்வரம் பிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ஃபேன் கிளப் இருக்கு. அந்த விஷுவல் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு மெக்சிகோவுடைய பாரம்பரியமான அந்த சர்க்கஸ் இத வந்து இது பண்ணிருப்பாரு. என்னன்னா கனெக்டிவிட்டியே பாட்டை வந்து ஒரு பிரத்யேகமா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்து நம்ம இந்தியன் சினிமால ஜஸ்ட் பிகாஸ் அது ஹாலிவுட் அப்படி பண்றது இல்லைங்கிறதுனால நம்ம வந்து கைவிட வேண்டியது இல்லைன்றது என்னோட இது. ஏன்னா இன்னமும் அந்த விஷயம் தெலுங்குல பண்றாங்க. இப்போ தெலுங்குல டான்ஸ் கூத்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஜாலி, அவங்க ஜாலியாவே தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கேரளா பக்கமா அப்படி போயிட்டோமா இல்ல பெங்காலி பக்கம் போயிட்டோமான்னு தெரியல. ரொம்ப பேக்ரவுண்ட்ல மட்டும்தான் ஓடுறோம். பட் தெலுங்குல அவங்க இன்னும் தேர் ரிஜாய்சிங் தட். இது அவங்க நிறுத்தி கதையை நிறுத்தி நான் டான்ஸ் ஆடிட்டு வரேன் வெயிட் பண்ணுமா, ஜனங்களும் கூட சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அவங்க வைப்ல போயிட்டு திரும்ப வந்து அந்த கதைக்குள்ள புகுத்திப்பாங்க. அது இருக்கு. பட் அதை ரொம்ப நம்ம மாத்திட்டு இருக்கோம். மறுபடியும் ஆக்சுவலா அந்த லிப்சிங்க்லாம் வந்தா கூட ஜாலியா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஐ டோன்ட் நோ, அது டைரக்டர்ஸ் மக்கள் கையில ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா அந்த லிப்சிங்கோட அந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப மேஜர் மிஸ்ஸிங்கா அந்த இம்பாக்ட் பாருங்களேன். இப்போ நான் இட்டால்னு ஒரு கேமரா பார்த்து சொல்லும்போது அந்த வாய்ஸ் அவர் லிப்சிங்க்கு எந்த அளவுக்கு அது ரீச் ஆகி எத்தனை எலெக்ஷன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு, அது இன்னும் எத்தனை டெக்கேட்ஸ் கழிச்சு. ஸோ அதுக்கு ஒரு இம்பாக்ட் நம்ம கல்ச்சர்ல இருக்கு. நம்ம டோட்டலா எதையோ வந்து வெள்ளக்காரங்க பண்றாங்கிறதுக்காக நம்ம மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்கிறது என்னோட ஃபீலிங். முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்கலாம். ஏதோ ஷர்ட் போடலாம், ஜீன்ஸ் போடலாம், அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெஸ்டர்னைஸ் ஆக வேண்டியது இல்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நோட் பண்ணுங்கப்பா, விவேக் சார் சொல்ற பையன் நோட் பண்ணுங்கப்பா, பின்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல சைன் தான் டெஃபினட்டா. ஸோ ஃபைனலா வந்து தாம் தூம்ல அன்பே, another milestone in my career, Anbe and Anbe, and very tough song to sing in the sense it is high or super high. அந்த பாட்டுல இருக்கிறதே எடுக்கிற இடமே ஹை, அதை விட சூப்பர் ஹையா போகும். ஸோ எப்பவுமே இட்ஸ் a very challenging song for me to sing on stage. இப்போ திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் அன்பே அன்பே கரோக்கே போட்டாங்க போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு. அப்போ வந்து என் வாய்ஸ் ஃபார்ம்ல இருக்க, இன்னும் இளமையா வாய்ஸ் மெயின்டைன் பண்றேன்னா அப்படிங்கறது ஒரு செக் பாயிண்ட்னா நான் அந்த பாட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல நீ நீ ஒரு நதியலையானாய் அப்படின்னு ஆரம்பிச்சு மலையினிலே பிறக்கும் நதி அந்த இடத்துக்கு போகும். ஸோ அதனால அதை பாட முடிஞ்சுதா, ஃபார்ம்ல தான் இருக்கேன், வாய்ஸ் இன்னும் கட்டுக்கோப்பா தான் வச்சிருக்கேன் அப்படின்றது அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சாங். அது ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா ஏதோ சம்திங் ராங். எனக்கு இந்த கேள்வியை டெக்னிக்கலா எனக்கு கேட்கறதுக்கு எப்படின்னு கோர்வை தெரியல. பட் நீங்க வெகுஜன மக்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹை நோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிங்கர்ஸோடைய உச்சபட்சமான நான் சிங்கரா அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு பெரிய பாயிண்டா வந்து பார்க்கணும். இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து எதுல கிடைக்கும்? பிரெத் கண்ட்ரோல் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. இல்ல ஹை நோட் அடிக்கிறதுல பிரெத் கண்ட்ரோலுங்கிறது கோர்வையா பாடுறதுக்கான ஒரு விஷயம். சில பேருக்கு நேச்சுரலாவே பிரெத் கண்ட்ரோல் நிறைய இருக்கும், சில பேருக்கு நேச்சுரலா பிரெத் கண்ட்ரோல் இருக்காது.
நடக்கிறப்பே மூச்சு வாங்கும். மூச்சு பை நேச்சரே அவங்களுக்கு பெரிய ஒபிசிட்டி எல்லாம் எதுவும் இருக்க வேண்டியது இல்லை. பட் மூச்சு வாங்குன்றது சரியா மூச்சு நிக்காது பாட்டுல. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்ததில்ல. பட் ஹை நோட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பிரெத் கண்ட்ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். பிரெத் கண்ட்ரோல் இஸ் எசென்ஷியல் டு சிங் an entire song. ஓகே. ரெகார்ட்லெஸ் நீங்க எந்த ஹை பிச் பாட்டு பாடினாலும் லோவர் பிச்ல பாடினாலும் எதுல பாடினாலும் பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அந்த பிரெத் கண்ட்ரோல் சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது அவங்க வந்து மறுபடியும் அது எப்படியோ சில பேர் வந்து அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சிங்கர்ஸா வந்திருக்காங்க. என்னோட சின்ன ஒரு செட்பேக்கையுமே அந்த மாதிரி பண்ண சிங்கர்ஸும் இருக்காங்க சில பேர். ஹை பிச்சுங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எல்லா ஹை நோட்டையும் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிஷியன் வந்து அவங்களுடைய ஆதார ஸ்ருதியிலேயே தான் பாடுவாங்க லைஃப் ஃபுல்லா. நம்ம லைட் மியூசிக் பாடும்போது தான் ஒன்று ஒரு ஏன்னா அந்த ஒரு கம்போசர் வந்து ஒரு பாட்டை எந்தெந்த ஃபீல்டில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து மாறும். ஒன்று ஏல இருக்கும், ஒன்று வந்து சி ஷார்ப்பில் இருக்கும், ஒன்று வந்து எஃப் ஷார்ப்பில் இருக்கும். அப்படிலாம் பாட்டுங்க மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு எக்விப் பண்ணிக்கிட்டு நம்ம ஹை ரேஞ்சஸ் கொஞ்சம் வாய்ஸோட ரேஞ்சஸை அகலப்படுத்திக்கிறது நல்லது. ஓகே. இப்போ கர்நாடிக் மியூசிஷியன்ஸ்ல பெருசா சாதிச்சவங்களை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏத்த ரேஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டி அவங்களுக்கு ஹை ரேஞ்சை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு பாட வச்சா அவங்களால முடியாது. முடியாம போயிடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் முடியாது, கஷ்டம்தான். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் அதுக்கு ட்ரெயினா இருக்காது. அதே மாதிரி பரத்வாஜ் சார் அடிக்கடி சொல்லுவாரு, சினிமா பாட்டுங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், தனி கலை. சினிமா லைட் மியூசிக்குங்கிறது நீ வந்து தோடியில ஒரு 1 hour ஆலாபனம் பண்ணுவேன் சார் நான், அப்படின்னா நீ வந்து இந்த சினிமா பாட்டை பாடுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்குன்னு தனியான டெக்னிக்ஸ் இருக்கு, இதுக்கு எப்படி பாடணுங்கிறதுக்கு தனியான வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லுவார் பரத்வாஜ் சார். அந்த மாதிரி ஒரு சரியான செட்பேக் வந்து ஹரிஷ் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு. பாம்பே ஜெயஸ்ரீ அம்மாவை வந்து அப்படியே கர்நாடிக்ல இருந்து தூக்கிட்டு வந்து இண்டஸ்ட்ரியில இப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மேஜிக்கல் பண்ணிருக்காரு. எல்லா பாட்டையுமே சொல்லிடலாம். ஐயோ அவரோட அந்த வாய்ஸோட எந்த வாய்ஸ் ஆனாலும் தான் கூப்பிடுற வாய்ஸுக்கு ஃப்ரம் ஹிஸ் சைடு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவரு. பாம்பே ஜெயஸ்ரீக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரேஞ்சில தான் கொடுத்திருப்பாரு அவரு. அவர் ரொம்ப ஹையாலாம் கொடுக்க மாட்டாரு. சீகரா அந்த மாதிரி லோவா அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அதை வந்து முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது அதுதான். பட் ஜென்ரலா இப்போ அவங்க ஏற்கனவே ஒரு அச்சீவரா இருக்கிறதுனால அவங்களால இந்த ரேஞ்ச் தான்ன்றது சொல்ல முடியும். பட் லைட் மியூசிக்கே ட்ரை பண்றாங்க ஒருத்தங்க, ஆஸ்பயர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரேஞ்சஸை வந்து இன்னும் அகலப்படுத்திக்கிறது, வைடன் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஹெட் வாய்ஸ் டெக்னிக்ஸ், எப்படி அந்த ஹை நோட் போகும்போது அந்த எப்படி ஹெட் வாய்ஸை யூஸ் பண்ணி பாடுறது, அந்த ஃபால்ஸ் நோட்ஸை எப்படி ஃபால்ஸ்னே தெரியாமல் அழகாக பாடுறது, இந்த மாதிரியான சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் அவங்க கற்றுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து சஸ்டெயின் ஆக முடியும். இல்லாட்டி சில பாட்டில் அவங்க ரேஞ்ச் நல்லா தான் பாடுறீங்க, ஆனால் அந்த ரேஞ்ச் போகல அப்படின்னும் போது தேர்ஸ் a high chance of you getting rejected. ஓகே. ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ எனக்கு இந்த சிங்கிங் காம்படிஷனில் ஜட்ஜஸ் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் இந்த நோட்டு போகிறப்ப அப்படிங்கிறப்ப என்னடா ரேஞ்சு நோட்டுங்கிற ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் ஒப்பீனியன் ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா எது ரேஞ்ச், ஆனா இன்னொன்னு வாய்ஸ்லயே வந்து டெனர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மேல் வாய்ஸஸ்ல எல்லாம் வந்து ஒரு கேட்டகரி எல்லாம் இருக்கு, பேஸ் வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கும்ல. பாரிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாரிட்டோன்னா வந்து யஷ்தா சார் இஸ் a baritone. ஓகே. எனக்கு வந்து நான்லாம் கொஞ்சம் டெனர் தான், கொஞ்சம் ஹை பிச்ட் வாய்ஸ். இப்போ சித் ஸ்ரீராமெல்லாம் ஹை பிச்ட் வாய்ஸ் கேட்டகரியில வரும். ஆமா, எல்லாம் அப்படி ஹை ரேஞ்ச்ல தான் வரும். சில பேர் என்ன பொறுத்தவரையிலும் எஸ்பிபி சார் வந்து ஒரு குறிப்பா ஒண்ணுல அடக்கிட முடியாது. அவருக்கு எல்லாமே ஒரு மர்க்யூரி மாதிரி நான் சொல்லுவேன். அவரோட வாய்ஸ் ஹெவி பட் இட்ஸ் ஃபிளெக்சிபிள். மர்க்யூரி எப்படி லிக்விடா இருக்கும் ஆனா ஹெவி, அந்த மாதிரி எப்படி வேணா அந்த வாய்ஸ் போயிட்டு வரும், அந்த மாதிரி ஒரு இது. பட் எல்லா ரேஞ்சும் அழகா போகக்கூடிய ஒரு சிங்கர் அவரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு அமைகிறதும் ஒண்ணு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் சாரோட வாய்ஸ் டோன் ஒண்ணு, அது அப்படியே ஸ்ரீராம் மாதிரி அவரை பாட சொல்ல முடியாது. அதனால யாருமே வந்து இதை வச்சு ஒருத்தரோட சிங்கிங் டேலண்ட் எவாலுவேட் பண்றதில்ல. ஹீ இஸ் கிரேட் இன் இஸ் ஓன் வே, ஹீ இஸ் கிரேட் இன் இஸ் ஓன் வே, அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து எல்லா வாய்ஸ் நம்ம எந்த மாதிரியான வாய்ஸ் இதுக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத கம்போசர்ஸ் வில் நோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். சிலது வந்து நமக்கு அந்த மாதிரி இல்லைன்னாலும் நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாடுறதுக்கும் எக்விப் ஆயிருக்கணும். அப்போ தான் நிறைய பாட்டுங்க பாட முடியும். இதெல்லாம் இருக்கு. பட் இப்போ ஒன்ஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆயிடுச்சு, சினிமாவை விட்டு மியூசிக் பிரிஞ்சு தனி இப்போ அமெரிக்கனில் இருக்கிற மாதிரி வேர்ல்டு வைடு இருக்கிற மாதிரி தனியாக இயங்குதுன்னா அப்போ வந்து எல்லாரும் அவங்களுடைய ரேஞ்சஸ்லேயே பாடலாம். புரியுது. எந்த ரேஞ்சுக்கும் நமக்கு இந்த ஹீரோக்கு நம்ம வாய்ஸ் பொருந்துமான்றதெல்லாம் இல்லை, அவங்களே தான் ஹீரோ, அவங்களே தான் சிங்கர். புரியுது. இண்டிபெண்டன்ட்டா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் will break that barriers. Yes, of course. Right. ஸோ ஒரே ஒரு சின்ன ரேபிட் ஃபயரோட நம்மளுடைய இதை வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் வந்து
ஏன்னா எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவான பதில் சொல்லிட்டீங்க. எங்கேயுமே மாற்றுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுக்கல. அதனால ராபிட் ஃபயர்னு வச்சா மட்டும்தான் எதுலையாவது மாட்டுவீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறதுக்கு ஒரு செக்ஷனை கிரியேட் பண்றோம் சொல்லாம சொல்றீங்க. உண்மையிலேயே சொல்றேன், 10 ஒன் வேர்ட் ஒன் லைன் தான் டீசெண்டா இருக்கும். சரிங்களா? ராபிட் ஃபயர் ஃபார் ஹரிஷ் ராகவேந்திரா. சேட் மெலடி ஆர் ரொமான்டிக் சாங்? ரொமான்டிக் சாங். மைக் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட் ஹேவ்? எது ரெக்கார்டிங்க்கு ரெண்டும் தான் தேவை. ரெக்கார்டிங் இல்லை, உங்களோட லெஷர் டைம்ல. ஓ, ஹெட்ஃபோன்ஸ். ஓகே. ரெக்கார்டிங் பிஃபோர் சைலன்ஸ் ஆர் கான்வர்சேஷன்? சைலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹிட் சாங் இன்னும் கூஸ்பம்ஸ் வருமா? ஆஃப் கோர்ஸ். லைவ் கான்சர்ட் ஆர் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்? ஸ்டுடியோ ரெக்கார்டிங். ஹை நோட் ஆர் லோ நோட்? ஹை நோட். ஓல்ட் ஸ்கூல் மெலடி ஆர் டுடேஸ் ஃபாஸ்ட் பீட்? I like to sing fast beats. Okay. One composer name, instant comfort zone. Haris Jayaraj. One song உங்க வாய்ஸ் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆனா அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கிறது. One song. அன்பே நன்பே. ஸ்டேஜில் மிஸ்டேக்கு என்ன ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? தெரியாத மாதிரி நடிக்கிறது. ஓகே. மிஸ்டேக் வெளியே தெரியாத மாதிரி நடிக்கிறது. ஆல்ரைட். ஸோ பத்தே பாருங்க எவ்வளோ டீசெண்டாக கேட்டிருக்கேன். இதில் என்ன நான் மாட்டி விட்டுருக்கேன்? No, I'm fine. People are ஆல்ரைட். ஸோ ஒரு இன்டர்வியூ ஆரம்பித்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 எபிசோட் நானும் அப்படியே பேக் டு பேக் வந்து ப்ளே பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் வந்து நிறையா கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணுறோம், அவரோட விஷயங்களை பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்களில் நிறைய பேர் வந்து இதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான நிறைய டெக்னிக்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ஸோ ஒரு ஹோப்ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதை நல்ல விஷயங்களை hope I could contribute something. எல்லாத்துலயுமே நம்ம ஏதாவது ஒன்று யாருக்காவது அது பிரயோஜனமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். And thanks for having ரொம்ப me. திருப்தியா இருந்தது. Thanks to you Rohini, and thanks to all the Cinema Express ரசிகர்கள். Thanks for having me once again. இந்த உங்களுடைய பணி சிறப்பாக நடைபெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Keep singing, keep entertaining till. நன்றி. Thank you.